கடந்த நாட்களிலே வேதத்தில் உள்ள எல்லா விதமான தெய்வீக ஆலோசனைகளையும் வெளிப்பாடுகளையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்களுக்கும் ஒருவேளை விசுவாசத்தோடு இருக்கிற மக்களுக்கும் இது புரியாதபடி இருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆக பிதாவாகிய தேவனையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன். ஆக இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த கடைசி கால வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் பங்கு பங்காக வைப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை குறித்து உங்கள் மத்தியில் வைத்தேன். அதில் குறிப்பாக அந்நிய பாஷையினுடைய மேன்மையை உங்களுக்கு எடுத்து உரைத்தேன். அது இன்னும் விரிவாக பேசுவோமானால் காலங்கள் போதாது. ஆக இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனத்தின் ஆவிகள் என்கிற ஒரு உன்னதமான தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 14:32 வசனம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. ஆக தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அப்படினால் என்ன என்ற அர்த்தம் என்றால், ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தெய்வீக வார்த்தைகளை கொண்டே பேச வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். ஆக யோவான் கண்ட தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் சாஷ்டாங்கமாய் விழுகிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசிகளின் ஆவியாயிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வருவதற்கு முன்பதாகவும் அவருடைய பிறப்பை குறித்தும் அவர் இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய செயல்கள் பாடுகளை குறித்தும் அவர் இந்த பூமியில் வந்து செய்ததை குறித்து பின்பதாக அவர் பெற்றுக்கொண்ட ராஜரீக மகிமையை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கும் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் நிறைவேற்றி அவர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். ஆகவே இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. ஆக இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவிகளை குறித்து விரிவாய் பார்க்கும்போது என்னாகமும் 12:6 வசனம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆக நமக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரானால் சர்வ வல்லமை பொருந்திய தேவன் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி அல்லது சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் தரிசனங்களை கொடுத்தார் அல்லது சொப்பனத்தில் பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:21 வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆக அந்த தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடையதான சித்தம் அல்லது எண்ணத்திலே ஒன்றானதல்ல. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை உரைத்து வந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:1-2 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆக இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தை உருவாக்கின தேவன் அவருக்கு முன்பதாக பூர்வ காலங்களிலே வகை வகையாக பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றி வந்தார். இந்த கடைசி காலத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிற காலங்களை குறித்து நித்திய நியாய தீர்ப்பை குறித்து
மகிமையான தேவராஜ்யத்தின் உன்னத ஆளுகை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்து வைத்திருக்கிறார். ஆகவே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எத்தனை வகையான நிலையிலே தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு கொடுத்தார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் வைத்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் ஆதியாகமம் 5 அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முதல் காரியம் சஞ்சரித்தல். சஞ்சரித்தல் என்று சொல்லும் போது தேவன் மனுஷனோட வந்து ஒரு சிநேகிதனை போல உட்காருகிற இடத்துல உட்காருவது, நிற்கக்கூடிய இடத்துல நிற்பது, வேலை செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்திருப்பது, ஆலோசனை கொடுப்பது என்று ஒரு சிநேகிதனை போல அல்லது ஒரு தகப்பன் பிள்ளைக்குரிய உறவை போல சர்வத்தை படைத்த தேவன் இந்த ஏனோக்கோடு வந்து அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஏனோக்கு யூதாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமானால் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை பரியந்தம், அதாவது பரிசுத்தவான்களுடைய வருகை, இயேசுவின் வருகை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆக அப்படிப்பட்டதான கடைசி காலத்தில் நடக்கிற வெளிப்பாடுகளையும் அவர் சுமார் ஏனோக்கோடு 300 ஆண்டுகள் அவர் பேசி கொண்டு வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம் ஆதியாகமம் 6 அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆக அடுத்ததாக தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களை காட்டிலும் நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுடைய பார்வையில் இருந்தான். இவனை கொண்டு ஒரு புது உலகத்தை உருவாக்க சித்தமுள்ளதான தேவன் அந்த காலத்தில் வாசமாயிருந்த உலகத்திற்கிற மனுஷர்கள் சீர்கட்டு தேவனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த முழு உலகத்தையும் ஜலத்தினால அழிப்பதற்கு சித்தமுள்ளவராய் இந்த நோவாவோடு அவர் தன்னுடைய திட்டங்களை பேசி வருகிறார். சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த அவர்கிட்ட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. ஆக கர்த்தர் அந்த நோவாவோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ஆலோசனையின்படி பேழையை ஆயத்தம் பண்ணும் போதும், அதில் சகல ஜீவ சந்துக்களை சேர்க்கும் போதும், இந்த பூமியில் உண்டாகக்கூடிய பயங்கரங்களை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கும் போதும் அவனோடு வந்து அமர்ந்து அல்லது நடந்து கொண்டு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் தரிசனம் சஞ்சரித்தல். இரண்டாவதான காரியம் தரிசனம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆக முதல் ஆபிரகாமுக்கு பிரத்யட்சமாக தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். கர்த்தர் பேசின இடத்துல அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆக இரண்டாவது முறையும் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். 17 அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆக அடுத்த முறையும் அவனுடைய 99வது வயதில் தரிசனமாகி தான் கொடுக்க போகிற ஈசாக்கு நிமித்தம் இந்த பூமியிலே ஒரு புதிய சந்ததியை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஆதியாகமம் 18 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆக இந்த லோத்தின் காலத்தில்
சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிப்பதற்கு முன்பதாக தான் செய்ய நினைக்கிற அந்த தீர்ப்பை தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லாதபடி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்வது, அதை அறிவிக்கும்படி அங்கே வந்திருக்கிறார். அவனோடு முகமுகமாய், அதாவது ஒரு மனுஷனைப் போல தேவ தூதர்களும் கர்த்தருமாக நின்று பேசி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இரண்டாவது தரிசனம். மூன்றாவது சொப்பனத்தில் தீர்க்க தரிசனம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆக யாக்கோப்பு தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் சகோதரனுக்கு பயந்து லாபான் இடத்துல, பெத்துவேல் இடத்துல புறப்பட்டு போகும்போது, ஆக நடு வழியிலே அவன் பொழுது சாய்ந்தபோது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அண்ணாந்து பார்க்குறான். ஆபிரகாம் மடியில் அமர்ந்து அவர் வானத்தின் நட்சத்திரங்களை குறித்த தரிசனத்தை சொல்லி இருக்கிறதை கேட்டபடினாலே அண்ணாந்து பார்க்குறான். அந்த ஞாபகம் அவனுக்குள்ளே வருகிறது. அந்த நேரத்தில் தானே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர், சர்வ வல்லமை பொந்திய தேவன் யாக்கோப்புக்கு சொப்பனத்திலே தரிசனமாகிறார். ஆக வானத்துக்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணியின் மகா உன்னதத்தில் தேவன் வீற்றிருக்கிறார். தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறார். நீ போகிற இடத்துல நான் உன்னோடு இருந்து சேமத்தோடு கொண்டு வருவேன், இந்த இடத்துல நீ ஆராதனை செய்வாய் என்று சொல்லி வரக்கூடிய காரியங்களை அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாக பேசுகிறார் என்று பார்ப்போம். நான்காவதான காரியம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாய் பேசினார், பின்பவன் பாளையத்திற்கு திரும்பினான். ஆக இவர்களெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார்கள். தரிசனத்தில் வரக்கூடிய காரியங்களை குறித்து தேவன் அவர்களோடு பேசினார். சொப்பனத்தில் யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் இந்த மோசேயோ ஒரே பர்வதத்தில் ஏறி போய் முகமுகமாய் தேவனை தரிசித்தான் என்று வேதம் சொல்கிறது. 40 நாட்கள் இரவு பகலாக அந்த மலையில் தேவனோடு பேசுகிறார். தேவன் இவரோடு பேசுகிறார் முகமுகமாய். அந்த தேவனுடைய ஒளியானது, பிரகாசமானது இவனை பிரகாசிக்க செய்தபடினாலே அவன் மலை விட்டு இறங்கின வந்தபோது அவன் பிரகாசிக்கிற முகத்தை ஒருவராலும் பார்க்கக்கூடாதபடி இருந்தது. ஆக 40 நாள் முகமுகமாய் பேசினான். முகமுகமாய் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி இந்த பூமியில் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆசரிப்பு கூடாரம், அதனுடைய ஆராதனை முறைமைகள், வரக்கூடிய காலங்களிலே இஸ்ரவேலுடைய வாக்கு தத்தங்களுக்குரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார், தரிசனத்தில் பேசினார் என்று பார்க்குறோம். பாகம் 34 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். ஆமாம். ஆக கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து பேசின மோசேயை போல அதுக்கு பின்பும் ஒரு தீர்க்கதரிசியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எழும்பினதில்லை என்று பார்க்கிறோம். நான்காவதான காரியம் முகமுகமாய் தரிசனம். ஐந்தாவது வார்த்தையிலே தரிசனம். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 20-21 வசனங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆக சாமுவேல் 3 வயது குழந்தையாய் இருக்கிற போது பிரார்த்தனை பண்ணி கொண்ட பொருத்தனையின்படியே அவனுடைய தாய் அன்னாள் சாமுவேலை சீலோவில் இருக்கிற ஏலி என்கிற ஆசாரியன் கீழாக இருக்கிற அந்த தேவாலயத்திலே கொண்டு வந்து விட்ட போது 3 வயதில் கர்த்தர் அவனுக்கு பேசுகிறார். சத்தம் கேட்கிறது, சாமுவேலே சாமுவேலே என்கிற சத்தம். ஆக தரிசனம் என்பது வார்த்தையின் மூலமாக தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு. ஆக சாமுவேலுக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆக எலியா ஏசபேலுக்கு பயந்து ஊரேப் மட்டும் போய் அங்கே ஒரு கெபிக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆக அந்த கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்க போது
கர்த்தர் அவனை அழைத்து முதல்ல அக்கினியிலிருந்து வெளிப்படுகிறார், பெரும் காற்றிலிருந்து வெளிப்படுகிறார், மூன்றாவதாக பெரும் இரைச்சலிலிருந்து வெளிப்படுகிறார், நான்காவதாக மெல்லிய சத்தத்திலிருந்து பேசுகிறார். அங்கே அவர் வார்த்தையிலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி வார்த்தையிலே பேசுவதையும், அவன் போய் தன்னுடையதான காரியத்தை ஒழுங்குபடுத்த யெகூவை ராஜாவாக, சீரியாவிலே ஆசகேலை ராஜாவாக, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அவன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி வார்த்தையை கொண்டு எலியாவுக்கு பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அதில் 21 அதிகாரம் 28, 29 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆக திஸ்பியனாகிய எலியா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆகாப்புக்கு அந்த பொல்லாப்பு வரவில்லை, அவனுடைய குமாரனுக்கு வரும் என்று வார்த்தையை கொண்டு பேசினார் வேதம் சொல்கிறது. ஆக எரேமியா 1 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமாம். ஆக அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. நான் சிறு பிள்ளை என்று சொல்லாத, நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போனே உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆவாய் என்று சொல்லி அவனை திடப்படுத்துவதை, வார்த்தையை கொண்டு தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுவதை அங்கு பார்க்கிறோம். அதில் 2 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. ஆக எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சத்தம் அவன் காதுகளிலே தொலைக்குது. வார்த்தை உண்டாகித்தான் அந்த வார்த்தையை கொண்டு தேவன் பேசினார் என்று பார்க்குறோம். ஆக 6வதான ஒரு காரியம் எசேக்கியேல் 8 அதிகாரம் 2, 3 வசனங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன், அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஆக எசேக்கியேலுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். ஆவிக்குள்ளாக அவனை மாற்றி அவன் தலைமுடியை பிடித்து தூக்குனாராம். அவனுடைய ஆத்துமாவை அப்படியே அவனை சரீரத்தோடு அந்த எசேக்கியாவை தூக்கி கொண்டு போய் அவன் சிறையிருப்பிலே பாபிலோனில் இருக்கிறான், கேபார் நதியண்டையில் இருக்கிறான். ஆனால் அவனை எருசலேமுக்கு கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஆக ஆவியிலே கொண்டு போகிற ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தை ஆக எலிசாவின் பெற்றுக்கொண்டிருக்கிறான். கேயாஸ் நாகமான இடத்துல போகும்போது என் ஆவி உன்னிடத்தில் வரவில்லையா என்று கேட்கிறார். ஆகவே இந்த அனுபவங்கள் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு எசேக்கியேல் ஆவியில் கொண்டு போய் எருசலேமிலே அந்த தேவாலயத்தில் நடக்கிற அருவருப்புகளை பார் என்று அவனை அங்கே நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். 14 அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். ஆக இஸ்ரவேல் புத்திரர்கள் எசேக்கியேலுக்கு முன்பதாக வந்து உட்கார்ந்த போது கர்த்தர் ஆவியிலே அவர்களை கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆக 7வதான காரியம் ஆவியின் ஏவுதல். லூக்கா 2 அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில். ஆக சிமியோன் என்கிற ஒரு முதிர் வயதான தீர்க்கதரிசி அவன் வீட்டில் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் 8ஆம் நாளிலே நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படியாக நிறைவேற்ற சுத்திகரிப்பு செய்ய யோசேப்பும் மரியாளும் எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு காணிக்கை பலிகளோடு வருகிறார்கள். அப்பொழுது ஆவியானவர்
இந்த சிமியோனை ஏவுகிறார். ஏவி தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார். தேவாலயத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்தி அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி கொண்டு அவரை குறித்து அவர் இந்த பூமியில் ஒளியாக இருப்பார், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக உரைப்பதை பார்க்கிறோம். ஆவியின் ஏவுதல் அநேகருடையதான உள்ளத்தில் ஆவியானவர் ஏவினார் என்று பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இதில் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை இதே தீர்க்க தரிசனத்தின் தொடர்ச்சியில் உங்கள் மத்தியில் கல்ல தீர்க்க தரிசனத்தையும் தேவனுடைய உண்மையான தீர்க்க தரிசனங்களையும் சரியான உதாரணங்களோடு வேதத்திலிருந்து உங்கள் மத்தியில் வைப்பேன். அப்பொழுது ஆவியில் ஏவப்படுகிற நிலை குறித்து உங்கள் மத்தியில் தெளிவாக பேசுவேன். இங்கே சிமியோன் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆகவே அவனை ஆவியானவர் ஏவினார், எழுந்து போய் என்று. ஆவியானவர் சொன்ன உடனே எழுந்து தேவாலயத்துக்கு வந்தான். மார்க் 1:12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அவர் 40 நாள் முடிவில் ஆவியானவர் இயேசுவை ஏவினார் வனாந்திரத்துக்கு போகும்படி. எதற்கு? அங்கே பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் ஏவப்பட்டு வனாந்திரத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 7 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது காரியம் சஞ்சரித்தல், தீர்க்க தரிசனங்களை சொல்லும்படியாக. 2வது தரிசனம், அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட தேவ அனுபவத்தில் தரிசனம். 3வது நித்திரை செய்யும்போது சொப்பனம். 4வது முகமுகமாய் பேசின ஒரு அனுபவம். 5வது வார்த்தை சத்தமானது காதில் தொளிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆவியிலே கொண்டு போகப்பட்டு அங்கே இருக்கிற காட்சிகளை காண்கிற அனுபவம். 7வது ஆவியின் ஏவுதலினாலே சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு தரிசனமாகிறார் தேவதூதன். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆக தேவதூதன் மரியாளுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிரத்யட்சமாக தரிசனமாகி பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆக தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபையை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னபோது, இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கைக்கு துணைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதி என்று அறிந்து ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக அதே சிந்தனையில் அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். அவன் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தால் வெளிப்படையாக செய்யாமல் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறான். அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காபிரியல் தூதன் தோன்றி மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே தரிசனங்களும் சொப்பனத்தில் வெளிப்பட்ட காரியங்களையும் கிறிஸ்து வரைக்கும் அங்கே நடக்கிறதை பார்க்குறோம். ஆக அடுத்த ஒரு சம்பவம் என்னவென்றால் 1 தெசலோனிக்கர் 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் 7 வகையில் தீர்க்க தரிசனத்தை சொல்லப்பட்டதை நான் உங்கள் மத்தியில் வைத்தேன். இந்த தீர்க்க தரிசனங்களை ஒருவரும் அற்பமாக எண்ணக்கூடாது. அதை தேவனுடையதான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு என்ன? ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். ஆக இந்த தீர்க்க தரிசனம் என்று மனுஷன் தன்னுடைய சுய அறிவினாலேயோ சுய பக்தியினாலேயோ சுய சித்தத்தினாலே சொல்லக்கூடியதல்ல. அவன் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடியாக இருக்க வேண்டும். தேவனை பற்றும் விசுவாசத்துக்கும் தேவனுடையதான உலகத்தில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளுக்கு ஒத்ததாக விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடியாக அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக எஸ்ராவின் புஸ்தகம் 5:2. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும்
யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆக சில நேரங்களிலே சத்ருவினாலே குழப்பங்களும் எதிர்ப்புகளும் வந்து தேவனுடைய வேலை தடைப்படும் போது தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து அவர் திடப்படுத்துவார். சோர்ந்திருக்கிற போது, ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற போது, பிசாசினாலே சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது, பல விதத்தில் வாழ்க்கையில் நொந்து போய் வியாதியினாலும் துன்பத்தினாலும் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது, ஆதரவற்றிருக்கிற போது, கர்த்தர் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டோ அல்லது தேவனுடையதான ஆலோசனை கொண்டோ அவர் நம்மை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 7:26. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். ஆக விக்கினத்தின் மேலே விக்கினம், ஆக துன்பத்தின் மேலே துன்பம், பாடுகளின் மேலே பாடுகள், இப்படி வரும்போது மனுஷர்கள் எதை தேடுகிறார்கள்? இன்றைக்கு தங்களுக்கு பரிகாரிகளை அல்லது குறி சொல்லக்கூடியவர்களிடத்தில் அல்லது சில மனுஷர்களை தேடி ஆலோசனை கேட்க போவதுண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் மனுஷர்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தீர்க்கதரிசியை தேடுவார்கள். ஆக தீர்க்கதரிசி என்கிற ஒரு மனிதனிடத்தில் அவன் வேதம் இருக்க வேண்டும், ஆசாரியத்தில் ஆலோசனை இருக்க வேண்டும். அவன் ஆசாரியனாக வேதத்தை அறிந்தவனாக இருக்கும்போது வேதத்தை கொண்டு அப்போ திட சொல்ல முடியும். மத்தேயு 13:35. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகள் வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு சம்பவமும் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நடந்து கொண்டே இருந்தது. ஆக அவர் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் நியாய பிரமாணத்தை ஆனாலும் அளிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னாரே. அவருக்குள்ளாக ஆதி முதலாக பூர்வ முதலாக பங்கு பங்காக தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்ததை அவர் சரீரத்திலே அவருடைய ஆவியிலே நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற போது அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அதோடு மாத்திராதபடி இனி வரக்கூடிய உலகமும் அதனுடையதான கிரிகளை அழிந்து ஒளிந்து போக நடக்கக்கூடிய யுத்தங்கள், வரக்கூடியதான கிறிஸ்துவின் ராஜ்யம், 1000 வருஷ அரசாட்சி, ஆக மரித்தோர் உயிர்த்தெழுதல், தேவராஜ்யம், இப்படிப்பட்ட மகிமையானவைகளை இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லிக்கிறார். அந்த கடைசி காலத்தில் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது அந்த அடையாளங்கள். ஆகவே தீர்க்க தரிசனத்தை உரைக்கப்பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்து அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமோஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாதபடி இந்த பூமியில ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். ஆக அவர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் வெளிப்படுத்துறது. எபேசியர் 3:5-6. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நிறைவேற்றினவைகளிலே உன்னதமான தேவனுடைய ரகசியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த ரகசியங்களை குறித்து மனிதன் அறிய முடியாதபடி இருக்கனால அவர் அப்போஸ்தலர்களை கொண்டும் தீர்க்கதரிசிகளை கொண்டும் அவர் ஆவியினாலே அந்த வசனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5:10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கு அடையாளம். அநேகர் இதை குறித்து போதிக்கிறார்கள். ஏன்னா துன்பப்படும் போது, உபத்திரவப்படும் போது பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி அவர்கள் எப்படியோடு பொறுமையோடு இருந்தார்கள், எப்படி அந்த துன்பத்தை சகித்தார்கள் என்று
வேதத்தில் சொல்லப்பட்ட ஆதாரங்களின்படியாக நடந்து கொண்டிருக்குது. 1 பேதுரு 1:10-11 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆக கடைசி காலத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சங்கீதக்காரனோ அல்லது மோசையோ கிறிஸ்துவு இந்த பூமியில் வந்து தீர்க்கதரிசிகளின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய கிருபை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்கிறோம். ஏன்னா ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறது. இந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. ஒரு வியாதியிலிருந்தோ ஒரு துன்பத்திலிருந்தோ பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கிற ஒரு ரட்சிப்பல்ல. மனிதன் மரணத்துக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகி பாதாள வல்லமைக்கு போகாதபடிக்கு அவனை பாதாள வல்லமையிலிருந்து மரணத்தின் வல்லமையிலிருந்து அவனை ரட்சித்து உன்னதமான தேவராஜ்யத்துக்கு கொண்டு போகிற அந்த உன்னதமான மகிமையை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கருத்தாக ஆராய்ந்து நாம் கடைசி நாட்களிலே அந்த வேத வசனங்களை கொண்டு இந்த மேலான ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள அவர்கள் போதித்தார்கள். 2 பேதுரு 3:2 வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஆக பேதுரு நமது நினைவுகளை நினைப்பூட்டி எழுத்துவதற்கான என்ன? பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்ன இந்த உன்னதமான ரட்சிப்பை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை குறித்து ஒரு ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த வேத வசனங்களை கொண்டு அவர் தீர்க்க தரிசனங்களை நமக்கு கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆக இந்த தீர்க்க தரிசனம் சபைக்கு எவ்விதமாய் பயன்படுத்துங்கிறது என்ன? ஒரு சில காரியங்களை சொல்லி சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன், நேரம் கடந்து போனபடினாலே. 1 கொரிந்தியர் 12:28 வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆக கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தபோது தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால சம்பாதித்தது சபை. இந்த சபைதான் கிறிஸ்துவின் மணவாட்டி. அவர் பிரியமான மணவாட்டியாக சபையை தெரிந்து கொள்கிறார். இந்த சபை இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சபையில் தேவன் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்னா 1 கொரிந்தியர் 14 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாய் பேசுகிறான். ஆக சபைக்குள்ளே வரக்கூடிய விசுவாச மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தியும் ஆறுதலும் தேர்தலும் உண்டாகும்படி பேச வேண்டும். அவர்களை குற்றப்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு போகக்கூடாது. நீங்கள் அநேகர் வந்து தாறுமாறாக பேசி சபையை சிதறடிக்கிற ஒரு ஆவிகளை பார்க்குறோம். 2வதான காரியம் 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆக தீர்க்க தரிசனமானது சபையில் உள்ள விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதற்கு எதுவாக இருக்கணும். அநேகர் அவர்கள் இருதயத்தில் சோர்ந்து வெளியில் ஓடும்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படி சொல்லி சபையை சிதறடிக்கிறதை பார்க்குறோம். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். 3வதான காரியம் 22 வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது, தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆக அந்த தீர்க்க தரிசனமானது விசுவாசிகளுக்கு அடையாளம். அவர் சொல்கிறாரு, உள்ளே வரக்கூடிய மக்கள் உணர்வடையும்படி பேசணும். தீர்க்கதரிசிகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். அதில் 24 வசனம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஆக சபைக்குள்ளே வரும்போது ஒருவேளை குற்றமோ குறைவோ இருக்கிறவன், பலவிதமான பிரச்சனை இருக்கிறவன், யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அதை வெளிப்படுத்தி உணர்வுக்குள்ளாக அவர்களை மாற்றுறது சபையில் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம்.
ஐந்தாவதான காரியம் 25வது வசனம். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஆக சில சபைகளிலே வரக்கூடிய மக்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி குடும்பம் சாபத்துக்குள்ளே, வியாதிக்குள்ளே, மரணத்துக்குள்ளே, பலவிதமான பொல்லாத ஆவிக்குள்ளே போராடி கொண்டிருப்பார்கள். சபை ஊழியரோ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அது போகாது. அதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் பின்பதாக அவர்களுடைய மூதாதையருடைய பாவமோ, இவர்கள் அந்தரங்கத்தில் செய்த பாவமோ அவர்கள் தடையாயிருக்கும். ஒரு சகோதரி எங்களிடத்தில் வந்தபோது ஒரு பொல்லாத ஆவி அவளை விட்டு போகவே இல்லை. அவளுக்காக ஜெபிக்கும் போது அவள் ஒரு சிறிய காரியம் செய்திருக்கிறாள். அதாவது தன்னுடைய கற்பத்தை தன்னுடைய கணவனுக்கு தெரியாதபடி கலைத்திருக்கிறாள். அது நிமித்தமாக இந்த ஆவி மரணத்தோடு போராடி கொண்டிருந்தது. ஆவியானவர் வெளிப்படுத்தின போது அவள் அறிக்கை செய்து விட்டுவிட்ட போது அவள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றாள். ஆகவே அந்தரங்கங்களை சபையிலே பேசும்போது, ஊழியர்கள் மத்தியிலே, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே அது வெளிப்படுத்தின போது அவள் சுகமாக்கப்படுகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். இன்னும் மேன்மையான வழிகளை சபைக்குள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறோம். அதில் 39-40 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆக சபைக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல நாடணும். சகலமும் நல்லொழுக்கம் கிரமமாக இருக்கணும். ஒழுக்கத்தை மிஞ்சி போகக்கூடாது. ஆக தீர்க்கதரிசி என்று சொல்லி அவன் கண்ணா பின்னான்னு ஆடி கூத்தாடி கும்மாளம் போட்டு சபை பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது. நல்லொழுக்க அவசியம். ஆக தீர்க்கதரிசிகள் சபைக்கு அவசியம். ஆக சத்தியத்தின்படியிலே பூர்வ காலம் முதல் சொன்ன தேவனுடைய ஆலோசனைப்படி சொல்ல வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்குது. ஆக இந்த செய்தியோடு அடுத்த வாரத்திலும் தொடர்ந்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளுடைய வித்தியாசத்தை உங்கள் மத்தியிலே நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதை கண்டு தேவனை மைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்றும், பூர்வ காலம் முதல் ஆண்டவரே நீர் தீர்க்க தரிசனம் உரைத்தவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது 7 காரியங்களை ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மத்தியில் வைத்தும், ஆண்டவரே தீர்க்க தரிசனம் தேவன் சஞ்சரித்து கொண்டு சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே அவர் தரிசனத்திலே சொன்ன வார்த்தைகள், அவர் சொப்பனத்திலே சொன்ன வார்த்தைகள், முகமுகமாய் பேசி சொன்ன வார்த்தைகள், ஆண்டவரே வார்த்தையின் மூலமாய் உண்டான தீர்க்க தரிசனம், ஆவியை உன்னதத்திலே கொண்டு போய் சொன்ன தீர்க்க தரிசனம், ஆண்டவரே அதே விதமாய் ஆவியின் ஏவுதலினாலே சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த கடைசி நாட்களிலே திருச்சபையை நீ உண்டாக்கி அந்த திருச்சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக, ஆண்டவரை விசுவாசத்துக்கு ஏதுவாக, தேவ மகிமைக்கு ஏதுவாக உருவாக வேண்டும் என்று சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறீர். தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் தேவ பக்திக்கு ஏதுவாய் சொல்லட்டும், கேட்கிறவர்கள் விசுவாசத்துக்கு ஏதுவாய் இருக்கட்டும். அதன் மூலமாய் பரலோக ராஜ்யம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.